ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் வீட்டில் நல்லது நடக்க, உன் கஷ்டங்கள் குறைய உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். இதை கேட்கும் முடிக்கும் தருவாயில் உன் மனம் மாறுவதை, உன் மனதில் ஒரு புது தெம்பு உத்வேகம் வந்திருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம். இப்பொழுது உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள். கேட்டு கை நிறைய வரங்களை அல்ல அல்ல பெற்றுக்கொள். சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். வரம் தரவே வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறாயா என் பிள்ளையே? என் அன்பு பிள்ளையே, மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்ற உன் குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? நான் கஷ்டங்களால் சூழ்ந்து கொண்டு மனவேதனையில் குமுறி கொண்டிருக்கும் என் வார்த்தைகள் உங்களுக்கு விழவில்லையா என்று நீ கேட்ட கேள்வி என் காதில் விழாமல் எப்படி இருக்கும் என் பிள்ளையே? உனது வழிகளெல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனித்துப்பார். அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும் போதும் உனது அடிகளை கவனித்துப்பார். இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது தானே? வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். வாழ்வில் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் எல்லாம் யதார்த்தம்தான், இயல்புதான். ஆனால் அதை புரிந்து கொண்டு நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான வாழ்க்கையின் சூட்சமம். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான். போகும் அடிகள் சரிதான். அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரியானதா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் எப்பொழுதும் இருக்கும் என் பிள்ளையே. அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி நீ வர வேண்டும். அதற்காக நான் என் கைகளை உனக்கு தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லுவது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் புரிகிறதா? உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வளர்த்து நான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக வாழ்வாய். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கேதான். மனபாரம் தாங்காமல் தவித்து கொண்டிருக்கிறோமே என்று நினைக்காதே. உன் மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடப்பதற்காகத்தான் இந்த ஒரு சோதனை வந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். துயரங்களை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. அந்த துயரங்களோடு எதிர்த்து போராடு. என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நமக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. மறுகணமே எல்லாம் சரியாவதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் ஒளி ரூபமாக உன் முன்னே இருப்பேன். கொடுக்க வேண்டிய சமயத்தில் எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உடைந்த உன் மனதை சரி செய்வேன் உன் சாயி தேவா.
உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது, நிகழத்தான் போகிறது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்திற்கும் பாதுகாவலனாக, சாட்சியாக நான் எப்பொழுதுமே உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறேன். கவலையோடும் கண்ணீரோடும் வரவேண்டும் நீயே சாயிநாதா, வரம் தேட வேண்டும் சாயிநாதா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கும் என் பிள்ளையோடு உன்னப்பா பேச வந்திருக்கிறேன். வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். உனக்கு தேவையானது என்னவோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பியோ என்று நான் யோசித்து யோசித்து அதை உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டே இருப்பேன். இது உன் சாயியின் வாக்கு. உன் எதிர்காலம் சர்வ நிச்சயமாக மாறும். நான் அதை மாற்றியமைப்பேன். உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் பரிசு இதுதான். உன்னுடைய அன்பை அலட்சியம் செய்தால் அதற்கான நிலையை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். நான் உனக்காக அன்பை பொழிய, பாசத்தை கொடுக்க எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது குழந்தையே. கவலைக்கான மாபெரும் வெற்றியை நான் உன்னை நோக்கி கொடுத்து கொண்டே இருப்பேன். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன்? நடப்பது என்ன என்று தெரியாமல் அப்பாவியாக இருக்கிறாய். நடக்கப் போவதும் என்ன என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் வரவேண்டும் நீங்களே சாயிநாதரே என்று எப்பொழுதும் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாய். வரவேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், தீர்க்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் உனக்கு சுபமாக நடக்கும், சுகமாகவும் இருக்கும். நான் அனைத்திற்கும் சாட்சியாக உன்னுள்ளே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கே எல்லாம் புரியும். சரியான நேரத்தில் உனக்கு எல்லாம் புரியும். நான் உனக்கு புரிய வைப்பேன். அனைத்தையும் நானே நடத்துகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே அதை களைந்து விடுகிறேன். நான் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? நான் இருக்கிறேன். ஒரு அன்பு நம்மை விட்டு விலகும் பொழுது நமக்கு ஏற்படும் வலி, ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நம் மனதிற்கு ஏற்படும் ஆறுதல் என்று வாழ்க்கை பல வண்ணங்களாகத்தான் இருக்கும். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை, இவற்றையெல்லாம் நான் பார்க்க ஆசைப்படவும் இல்லை என்று நீ சொன்னால் கூட அது உன் கையில் இல்லை. வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. நடப்பவை நடந்தே தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு வந்தே தீரும். யார் யார் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று, உன் அருகில் நீ வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது சாயிநாதரே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்திராது. கலங்காமல் இரு. நீ கேட்ட அத்தனை விஷயமும், நீ பிரார்த்தித்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கல்லாக மாறும் என்பதை நம்பு. நிச்சயமாக நான் மாற்றியே காட்டுவேன். உன் துன்பங்கள் இன்றோடு விலகப் போகிறது. உனக்காகவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வேலையை நான் பார்த்துவிட்டேன். இத்தனை நாட்களாக நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, வேண்டி விரும்பி கேட்டதை உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். ஒரு நற்செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. ஒரு நல்ல செய்தி வந்து உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை, எத்தனையோ வழியாக உன்னை வீழ்த்திப்பாக பல பேர் ஆசைப்பட்டார்கள். உன்னை வீழ்த்தி உன் மனதை காயப்படுத்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. பொய்யுரைத்து உன் வாழ்வில் வீணாக உன் வாழ்வில் கஷ்டப்படுத்த நினைத்து பார்த்தார்கள். அதற்கான செயல்கள் அத்தனையும் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் அது முடியவே இல்லை.
உன் வாழ்விற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பல ஆபத்தை உண்டாக்க நினைத்தவர்களுக்கு கூட முடியவே இல்லை. இவை அனைத்திற்கும் என்ன காரணமாக இருக்கும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னை காப்பாற்றுவதற்கே உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா உன்னிடம் இருந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உனக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நீ அதிகமாக செய்த புண்ணியத்தின் பலனாகவே உன் அப்பாவை நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். உன் அப்பா உன்னோடு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொண்டவர்கள் கூட சில சமயம் அதை மறந்துவிட்டு இது போன்ற உன்னை வீழ்க்க அடிக்கும் உன்னை நோகடிக்கும் செயல்களை செய்ய எத்தனிக்கிறார்கள். நினைத்து பார்க்கிறார்கள், செய்தும் பார்க்கிறார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. உன்னை காப்பாற்றதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே. எனது அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியுமா அல்லது உனக்கு தீங்குதான் நினைக்க முடியுமா? சொல் என் பிள்ளையே. உன்னை அப்படி பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கூட நோகடித்தாலும் கூட அயர்ந்து சென்று விடாதே. அதே போல எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. ஏனென்றால் நீ சந்திக்கும் தோல்விகள், நீ அனுபவிக்கும் வேதனைகள், நீ பார்த்த அவமானங்கள் அதைவிட 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு உனக்கான நன்மை உன்னிடம் வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது. உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன் என்பதை நிதர்சனமாக நம்பு. உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள், மனதில் ரணமாக புகுந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள். அதனால் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது குழந்தையே. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் கர்மாவை அனுபவித்துதானாக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொள். உனக்கான வெகுமதிகளை நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன். உனக்கானதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை காப்பாற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இழந்தது நீ இது நாள் வரை இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாமே சென்றதாகவே இருக்கட்டும், இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததை விட 1000 மடங்கு உனக்கு நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், உன்னுடைய குடும்ப உறவுகள், உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாமே மீண்டும் உன்னை வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? இனி வரும் காலம் நீ தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உன்னை கைப்பிடித்து நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டு விடுவேனா என்ன? நான் உன்னுடைய முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் அரவணைப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் உத்திரவாதம் தருகிறேன். மிகப்பெரிய தடை ஒன்று உன் வாழ்விலிருந்து அகலும். இது நாள் வரை தடை பெற்ற அனைத்துமே உன்னை விட்டு விலகும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாயிற் கதவை வந்து தட்டும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் உத்திரவாதம் தான். அதுவரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் முடியும் நேரத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்குள் மனதை போட்டு நோகடித்து விடாதே.
நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கான பொற்காலம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். உன் மனதில் தேவையில்லாத எண்ணம் உனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொற்காலத்தை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே, நிர்கதியாய் நிற்கின்றோமே என்று வருத்தப்படாதே, கலங்கி நிற்காதே. நீ தூக்கி எறிவதற்கு நீ கல்லல்ல, நீ மிகப்பெரிய பொக்கிஷமான வைரம் என்று உன்னை தூக்கி எறிந்தவர்களே உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் மிக அருகில் இருக்கிறது. உன்னை பிரகாசிக்க வைப்பேன் உன் சாயி தேவா. விதியோ அல்லது பிறர் செய்த சதியோ, நானே கதி என்று வந்துவிட்டாய். சாயப்பாதான் அனைத்துமென்று என் மேல் முழு நம்பிக்கை வைத்து விட்டாய். பின் உனக்கு பயமேன் குழந்தையே? நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக ஆனந்தமாக மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய். நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். நம்பிக்கையோடு உன் வாயிற்கதவை திறந்து பார். உனக்கான ஒரு அதிசயம் காத்திருக்கும். உனக்காகவே நீ என்னிடம் எதிர்பார்த்த ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். உன் கைகளில் வந்து சேர. குழந்தையே, நீ மலை போல் எண்ணியிருந்த பிரச்சனைகளெல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். அத்தனை முறை நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை முறை உனக்கு நான் கூறினாலும் உன் மனதால் அதை ஏற்று கொள்ள முடியாமல் முடிந்து போன பிரச்சனை முடியவில்லை என்று நினைத்து கொண்டு என்னிடமே வந்து மீண்டும் மீண்டும் எனது வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி தாருங்கள் என்று என்னிடமே மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட ஒரேடடியாக பயந்து போய் நிற்கிறாய். குழந்தையே, பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? முடிந்து போன பிரச்சனையை நினைத்து நினைத்து மீண்டும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நடப்பது நடப்பவையாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இரு. அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் மிக நல்லகரமாகவே மாறும். யாருக்காக எதிர்பார்த்து இது நாள் வரை காத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிக்காட்டினேன். ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் பல பேர் மாறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ அப்பாவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இப்படி இருக்கையில் நீ காத்திருந்து எதிர்பார்த்திருந்து நம்பிக்கையோடு இருந்த காலத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்பொழுது இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன்னுடைய முடிந்த காலங்களை மறந்தும் கூட நினைத்து பார்க்காதே. அது வீணாக உன் மனதிற்கு பாரத்தை தான் ஏற்படுத்தும். முடிந்த காலத்தை விட்டுவிடு. இனி வரப்போகும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா உன் விதியை மாற்றி உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ யாரை முழுதாக நம்பினாயோ அவர்களை மனம் மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக இதை கூட செய்யாமல் ஒரு தாய் ஒரு தகப்பன் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நான் உன் தகப்பன்தானே, தாயாகவும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய்தானே. அப்படியென்றால் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆவலாகவும் இருக்கிறேன். நம்பிக்கை என் மீது முழுமையாக வைத்துவிட்டாய். பின் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றாமல் இருப்பது? நான் நிறைவேற்றுவேன். உன் அப்பா எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு
வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டு கண்ணீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, நிம்மதியாக இரு. உன் விதியை நான் மாற்றிக் காட்டுகிறேன். சோர்ந்து போயிருக்கும் என் குழந்தையை மீட்டெடுத்து இதோ என்னுடைய வலது கையால் உன் வலது கையை தூக்கி பிடித்திருக்கிறேன். அதை உணர்ந்து கொள்கிறாயா? உன் மனதில் சற்று ஆறுதல் நிரம்புகிறதா? நான் உன்னுடைய வலது கையை அல்லது உன்னுடைய கரங்கள் இரண்டையும் பற்றி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தவே, நீ உணர்ந்து கொள்வதற்காகவே நான் பல போராட்டங்களையும் தாண்டி உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை தந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஏனோ உன் மனக்குழப்பத்தினால் அதை நீ உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். குழந்தையே, மனதில் இருந்த வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள், புத்துணர்வாக வைத்துக்கொள். அப்பொழுது உன் கரங்கள் என் கைப்பிடியில் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் என் கைப்பிடியில்தான் இருக்கிறது. நீ போராடும் சமயத்தில், வேதனையாக கண்ணீர் விடும் சமயத்தில், மனவேதனையால் குமுறும் நேரத்தில், கண்ணீரை என்னிடமே வந்து சிந்தும் நேரத்தில் என் கரங்கள் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையை குறைக்க, உன் மன குமுறலை குறைக்க என் கைகள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கும். உன்னை பக்கத்தில் இருத்தி கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதுமே உன்னை அரவணைக்கும் உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக கவலைப்படாதே என் குழந்தையே.